ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நவம்பர் 5ல இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸோட ஃபீஸுமே இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதனால இன்னைக்கு எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நான் இப்பதான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன், பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் கொடுத்திருப்போம். ரீசெண்டா ஆர்ஆர்பி, ஜேஇ அண்ட் என்டிபிசிக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். சாட்டர்டே டெஸ்ட் இருக்கும். டெய்லி லைவ் கிளாஸ் வந்து காலையில 10:30 இருந்து 11:30 வரை லைவ் கிளாஸ் இருக்கும். நவம்பர் 5ல இருந்து இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2500. இன்னைக்கு ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சிஏ பிடிஎஃப் கோர்ஸ், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் படிக்கிறேன், இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 599 பே பண்ணி இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட், டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப், டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 லைவ் கிளாஸஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்லயே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நவம்பர் 5க்கு அப்புறம் நவம்பர் 5ல இருந்து கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அதே மாதிரி இன்னைக்கு என்டிபிசிக்கான செகண்ட் செலெக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. வேற எதுவும் கிளாஸ் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க கேட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A sum of money at simple interest amounts to 1200 in 3 years and to 1350 in 4 years. Then the sum is. எளிய வட்டியில் ஒரு தொகை 3 ஆண்டுகளில் 1200 மாறுதான். அதே தொகை 4 வருஷம் பேங்க்ல போட்டிருந்தோம் அப்படின்னா 1350 மாறுதான். அப்படின்னா இதன் கூட்டுத்தொகை என்ன? அதாவது பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ண அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்ன? இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டை பேங்க்ல போட்டிருக்கோம். 3 வருஷத்துக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா 1200 ரூபாய் கையில கிடைக்குது. அதே அமௌண்ட்டை 4 வருஷத்துக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா 4 வருஷம் முடிவுல 1350 ரூபாய் கிடைக்குது. அப்போ நாம டெபாசிட் பண்ண அந்த பிரின்சிபல் எவ்வளவு? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இயர் 1 கிடைக்குமா? 4 - 3 1. 1350 - 1200. சோ டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? 1350 - 1200 0 5 1 150 கிடைக்குமா? அப்போ 1 இயருக்கான வட்டி எவ்வளவு? 150 ரூபாய். ஓகே, ஒரு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க? 150 ரூபாய் வட்டி கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கொடுத்திருப்பாங்க? 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி கொடுத்திருப்பாங்க? ஒரு வருஷத்துக்கு 150னா 3 வருஷத்துக்கு 3 × 150 450 ரூபாய் வட்டி மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அப்போ 3 வருஷத்துல நம்ம கைக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு? 1200. அப்ப அந்த 1200க்குள்ள என்னெல்லாம் இருக்கு? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே இருக்கா? அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்த்து 1200. 3 வருஷத்துல நமக்கு கையில கிடைக்கக்கூடிய வட்டி மட்டும் எவ்வளவு? 450. அப்ப அந்த 1200ல இருந்து 450 ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிருமா? அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு, புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஏதோ ஒரு அமௌண்ட்டை பேங்க்ல போட்டிருக்கீங்க. 3 வருஷம் கழிச்சு போய் நீங்க பார்க்கும்போது 1200 உங்க அக்கௌண்ட்ல மாறி இருக்கு. அப்ப அந்த 1200க்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? நீங்க போட்ட அசலும் இருக்கும், பேங்க் உங்களுக்கு கொடுத்த வட்டியும் இருக்கும். ஓகே, அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டின்னு பார்த்தாச்சு, 450. அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 1200 - 450 போடும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0. 10ல 5 போனா 5. சோ திருப்பி வேற என்ன இருக்கு? இங்க 11ல 4 போச்சுன்னா 7 750. அப்ப நீங்க பேங்க்ல போட்ட பிரின்சிபல் தொகை எவ்வளவு? 750. 750ங்கிறது ஆப்ஷன் டி. இந்த 3 இயர்ஸை எடுத்துதான் வச்சு பண்ணணுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல. 4 இயரை எடுத்து கூட நீங்க பண்ணலாம்.
4 இயர் எடுத்து பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஒரு வருஷத்துக்கு 150 ரூபா வட்டி போடுறாங்கன்னா 4 வருஷத்துக்கு என்ன வரும்? 4 × 150 600 ரூபாய் வட்டி வரும். ஓகேவா? சோ கடைசி நீங்க 4 வருஷம் முடிவுல உங்களுக்கு கிடைச்ச பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1350. 4 வருஷம் முடிவுல வட்டி எவ்வளவு? 600. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 150னா 4 வருஷத்துக்கு எவ்வளவு வரும்? 15 நாள் 60, 600ன்னு வரும். அப்ப இன்ட்ரெஸ்ட் 600, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் 1350. இந்த 1350ல இருந்து இந்த 600 கழிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? அதே 750 தான் கிடைக்கும். ஓகேவா? சோ இங்க என்ன ஆன்சர் வருதோ அதுதான் அப்படியே இங்கேயும் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். 4 வருஷத்துல தொகை இப்படியா மாறுது, 5 வருஷத்துல எப்படி மாறுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1 இயருக்கு எவ்வளவு வட்டி, இல்லைன்னா 2 இயருக்கு எவ்வளவு வட்டி, அதுக்கப்புறம் அவங்க கொடுத்திருக்கிறதுக்கு எவ்வளவு வட்டின்னு கண்டுபிடிச்சிட்டு போட்ட அமௌண்ட்ல இருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பிரின்சிபல் கிடைச்சிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். What is the angle between the hands of the clock at 7:20? 7:20 கடிகாரத்தின் முள்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன? கைகளுக்கு இல்லனா என்னது முட்களுக்கு இடையே உள்ள அந்த கோணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 7:20 மணிக்கு என்ன கோணம் ஏற்படுத்தும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதுக்கான ஷார்ட்கட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயும் சொல்லி கொடுத்திருக்கேன். யூடியூப்லயும் நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். அப்ப அந்த கோணம் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? theta equal to 30h minus 11m divided by 2. ஓகேவா? hங்கிறது ஒண்ணும் இல்ல, hours, mங்கிறது minutes. அப்ப 7:20 நாம எப்படி சொல்லலாம்? 7 மணி நேரம் 20 நிமிடங்கள். 7 மணி 20 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப 7 hours 20 minutes. ஓகே, அப்ப இது மினிட்ஸ். அப்ப இங்க h இருக்க இடத்துல அந்த 7 போடுங்க. அப்ப theta equal to 30 × 7 minus 11 × minutes இருக்க இடத்துல இந்த மினிட்ஸ போடுங்க. என்ன வரும்? 20 வரும். 20 divided by 2. ஒண்ணுமே இல்ல, இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தீட்டா என்னன்னு கிடைச்சிரும். ஓகேவா? hங்கிறது அவர், mங்கிறது மினிட்ஸ். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? தீட்டா equal to 210. 3 × 7 21. ஓகே, இந்த 0வையும் சேர்த்துக்கலாம். மைனஸ் இந்த 2 வச்சு இதை கட் பண்ணலாம். minus 110. அப்ப 210 minus 110 ஆன்சர் என்ன வரும்? 100. அப்ப 100 டிகிரி. அப்ப 7:20க்கு ஏற்படுத்தக்கூடிய கோணம் எவ்வளவு? 100 டிகிரி. 100ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? 30h minus 11m divided by 2ல போடணும். ஓகே, hங்கிறது hours, mங்கிறது minutes. hங்கிறது மணி, mங்கிறது நிமிடம். ஓகே, அடுத்த கொஸ்டின். சோ அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? டைரக்ஷன்ல உள்ள கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஷாம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ அண்ட் டிரைவ்ஸ் 15 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த். ஸோ டைரக்ஷன் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வரியா ரீட் பண்ணி டயக்ராம்ல பிளேஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஷாம் சைக்கிளை புள்ளி ஏயிலிருந்து தொடங்கி வடக்கு நோக்கி 15 கிலோமீட்டரும். ஓகேவா? சோ ஷாம்னு ஒருத்தன் இருக்கான். அவன் சைக்கிளை என்ன பண்றான் அப்படின்னா புள்ளி ஏயிலிருந்து தொடங்கி 15 கிலோமீட்டர் வடக்குல போறான். ஷாம்னு ஒருத்தன் இருக்கான். பாயிண்ட் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த். ஓகேவா? சோ அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிறான். சோ இங்க இருந்து ஆரம்பிக்கும் போது 15 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் த நார்த்னா எங்க வரும்? சோ இங்க இருந்து இங்க போவான். ஓகே, நார்த்னா இதானே 15 கிலோமீட்டர் நார்த்ல போயிட்டான். நமக்கு தெரியும் இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட், இது வெஸ்ட்னு. ஓகே, 15 கிலோமீட்டர் நார்த்ல போயிட்டான். அடுத்து என்ன பண்றான்? he then takes a right and drives 5 கிலோமீட்டர். ஓகே, சோ ஏயிலிருந்து தொடங்கி வடக்கு நோக்கி 15 கிலோமீட்டர் போயிட்டான். பின்னர் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டரும். ஓகே, வலது பக்கம் திரும்புறான். அப்ப இங்க போயிட்டு அவனுக்கு வலதுனா எது? இதான் அவனோட வலது பக்கம். அப்ப இங்க எத்தனை கிலோமீட்டர் போறான்? 5 கிலோமீட்டர் போயிடுறான். ஓகேவா? அடுத்து என்ன பண்றான்? டர்ன்ஸ் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 20 கிலோமீட்டர். திருப்பியும் வலது பக்கம் திரும்பி 20 கிலோமீட்டர் போறான். ஓகே, சோ பின்னர் என்ன பண்றான்? வலதுபுறம் திரும்பி 20 கிலோமீட்டர் ஓட்டுகிறார். அப்ப இங்க நிக்கிறான். இங்க இருந்து வலது பக்கம்னா எது? இதான அவனோட வலது பக்கம். 20 கிலோமீட்டர். இங்க இருந்து இங்க வரைக்கும் 15 நமக்கு தெரியும். இது 15னா இதுவும் 15. அப்ப 20னா இன்னொரு 5 போட்டோம்னா 20 ஆகிரும். ஓகே, சோ 15 + 5 20 ஆச்சா? அப்போ 20 கிலோமீட்டர் போயிருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா he then takes a right turn and drives 10 கிலோமீட்டர். பின்னர் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர். ஓகே, சோ இங்க இருந்து வலது பக்கமா திரும்புறான். வலது பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர்னா இதான் வலது பக்கம். இப்படி நிக்கிறான்னா இதான் அவனோட வலது, இது அவனோட இடதா இருக்கும். சோ 10 கிலோமீட்டர்னா ஏற்கனவே இங்க இருந்து இங்க வர 5ன்னு தெரியும். 5 இங்க ஒரு 5 போட்டுறலாம். ஓகே, 10 கிலோமீட்டர் போயிடுறான். அடுத்து என்ன பண்றான்? he takes a final right turn. அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ரைட் டர்ன் எடுக்கிறான்.
drives 5 கிலோமீட்டர் and stops point P. ஓகே, கடைசியாக ஒரு 5 கிலோமீட்டர் எடுத்து வலதுபுறமாக திரும்பி புள்ளி P யில் நிறுத்துகிறார். ஓகேவா? சோ இங்க இருந்து வலது பக்கம் திரும்புறான். இங்க இருந்து வலது பக்கம்னா இதுதான் வலது பக்கம். சோ இதுதான் என்னது 5. ஏன்னா இதுல இருந்து இதுவரை 5ன்னா இதுல இருந்து இதுவரையும் 5 தான் கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. 5ன்னு போட்டுறலாம். இதுதான் பாயிண்ட் P. இங்க போய் நிக்கிறான். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? How far and towards which direction should he drive in order to reach point A from point P in a straight line? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? புள்ளி P இலிருந்து புள்ளி A யை நேர்கோட்டில் அடைய எவ்வளவு தூரம் மற்றும் எந்த திசையை நோக்கி ஓட்ட வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அவன் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட் தான் என்னது? A. அப்படிதானே கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்க. ஷாம் வந்து A புள்ளியில இருந்து தொடங்குறான்னு. அப்ப இதுதான் A. ஓகேவா? அப்ப இந்த Aக்கு போகணும்னா அவன் என்ன டைரக்ஷன்ல போகணும்? என்ன டைரக்ஷன்ல போனோம்? இங்க இருந்து மறுபடியும் ஏக்கு போகணும்னா இங்க இருந்து என்ன டைரக்ஷன்ல போனோம்? இங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ஈஸ்டா, தெரியலன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், சோ வெஸ்ட். கரெக்டா? சோ புரியுதா? நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஓகே, சோ அப்ப இவன் என்ன டைரக்ஷன்ல போனோம்? ஈஸ்ட் டைரக்ஷன்ல போனோம். இங்க போனோம் அப்படின்னா அவன் எங்க போனோம்? ஈஸ்ட் டைரக்ஷன்ல போனோம். ஓகே, அப்ப கிழக்கு பக்கமா போனான் அப்படின்னா ஏ பாயிண்ட அடைஞ்சிடலாம். அப்ப இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு தூரம் அவன் கடக்கணும்? 5 கிலோமீட்டரா? இதுல இருந்து இதுவரை 5ன்னா இதுல இருந்து இதுவரையும் உங்களுக்கு என்னது? 5 தான். அப்ப 5 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல போனா அப்படின்னா ஏ பாயிண்ட அடைஞ்சிடலாம். அப்போ 5 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? இங்க இருந்து பார்த்தாலே தெரிஞ்சிரும். இங்க இருந்து இப்படி பார்க்க போனா ஈஸ்ட்னு தெரிஞ்சிரும். தெரியலன்னா இங்க டயக்ராம் போட்டுக்கோங்க. நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு டயக்ராம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூட நீங்க இதுல இருந்து இந்த பாயிண்ட் போறதுக்கு ஈஸ்ட்னு சொல்லிடலாம். 5 கிலோமீட்டர்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த சைடு ஆஃப் an equilateral triangle is increased by 34%, then what percentage will its area increase? இரு சமபக்க முக்கோணத்தின் பக்கமானது 34% அதிகரித்தால் பரப்பளவு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே, பக்கம் வந்து 34% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பரப்பளவு எப்படி அதிகரிக்கும்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு நாம என்ன பண்ணலாம்? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100 இந்த ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா குயிக்கா ஆன்சர் வந்துடும். சோ எக்ஸோட வேல்யூ 34ன்னு எடுத்துக்கோங்க. ஒய்யோட வேல்யூவும் 34 தான். ஒரு வேல்யூ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எக்ஸுக்கும் அதே வேல்யூ, ஒய்க்கும் அதே வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை அப்படியே இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 34 பிளஸ் 34 பிளஸ் எக்ஸ் இன்டு ஒய் என்ன வரும்? 34 இன்டு 34 டிவைடட் பை 100. ஓகே, இங்க எதுக்கு பிளஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்க இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால பிளஸ். அதே இது டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தா நாம என்ன போட்டிருக்கணும்? இந்த ஃபார்முலால மைனஸ் போட்டிருக்கணும். சோ டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதே ஃபார்முலா தான், சிம்பிள் மட்டும் மாறும். எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. இது வந்து எதுக்கு? டிக்ரீஸுக்கு. இப்போ நமக்கு இன்க்ரீஸ்ன்னு சொன்னதுனால ஃபார்முலால பிளஸ் போட்டிருக்கேன். புக்ல பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிறத 100ன்னு எடுத்துட்டு ஃபார்முலால போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் 134ன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலால போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சால்வ் பண்ற மாதிரி ஒரு பக்கத்துக்கு கொடுத்திருப்பாங்க ஆர்எஸ் அகர்வால் புக்ல. சோ நீங்க டைரக்டா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100 ஃபார்முலால போட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். மறந்துடாதீங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லனா டிக்ரீஸ் ஆகுது இல்லனா இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு வந்துட்டாலே இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். இப்போ 34 எத்தனை? 68 பிளஸ் 34 இன்டு 34 மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. 4 4 16 24 25. சோ 3 3 9 9 2 11. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 11.56. எதுக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்? இங்க 100 இருக்கிறதுனால இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 17 2 34. சோ 2ஆல கட் பண்ணி அதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருங்க. அப்போ 68 பிளஸ் 11.56 ஆன்சர் என்ன வரும்? 68 11 79. 0.56%. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? 79.56% இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? நீங்க ஞாபகம் வச்சுக்கிட வேண்டியது இந்த ஃபார்முலா தான். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் டிவைடட் பை 100. இன்க்ரீஸ் ஆனா ஃபார்முலால பிளஸ் வரும், டிக்ரீஸ் ஆனா ஃபார்முலால மைனஸ் வரும். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. The question below consists of two statements labeled 1 and 2. You have to decide whether the data provided in the statement are sufficient to answer the question. Read both the statement and give your answer. So question என்ன அப்படின்னா ABCDEF are sitting around a circular table facing center. Okay, so ABCDEF ன்னு ஒரு 6 பேர் இருக்காங்க. ஒரு வட்ட வடிவ மேஜையில மையத்தை நோக்கி இருக்காங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னா who sits opposite to B? Bக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்காங்க? இதை தான் நாம கண்டுபிடிக்கணும்.
தமிழ் மீடியம் பாருங்க ABCDEF இருக்காங்க. ஒரு வட்ட வடிவ மேஜையில மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறார்கள். Bக்கு எதிரே அமர்ந்திருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியுமா? இல்லனா 2 வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியுமா? இல்ல ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாதான் ஆன்சர் பண்ண முடியுமா? இல்ல நெய்தர் 1 nor 2 கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ரெண்டையும் வச்சுமே ஆன்சர் பண்ண முடியாதா அப்படிங்கறத தான் நாம கண்டுபிடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இந்த 1 வச்சு மட்டும் ஆன்சர் பண்ண முடியுதான்னு கண்டுபிடிக்க போறேன். எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க. ஓகே. சோ 6 பேர் இந்த மாதிரி நாம போட்டுக்கலாம். மேல 2 கீழ 2 சோ இங்க சைடுல 2 போட்டுக்கலாம். ஓகே. F sits second to the left of B. எல்லாருமே உள்பக்கமா உட்கார்ந்திருக்காங்க. உள்பக்கமா பார்த்து உட்கார்ந்திருக்காங்க. F sits second to the left of B. ஏதாவது ஒரு இடத்துல B எடுத்துக்கிறேன். B யோட செகண்ட் லெஃப்ட்ல F 1 2 F போட்டுறலாம். B is an immediate neighbor of D and E. B வந்து பாத்தீங்கன்னா D பக்கத்துலயும் E பக்கத்துலயும் இருக்கான். நான் இங்க D போட்டு இங்க E போடலாம். இல்லனா இங்க D போட்டு இங்க E போடலாம். ரெண்டு பாசிபிலிட்டி வருது. இப்போதைக்கு நான் பிளேஸ் பண்ணல. அடுத்த வரியில என்ன சொல்லிருக்காங்க? A is an immediate neighbor of D அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் இங்க D போட்டுட்டு இங்க E போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு A எங்கேயாவது பிளேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நான் என்ன சொல்லிரலாம்? இங்க தான் D போட முடியும். இங்க தான் E போட முடியும்னு சொல்லிரலாம். அப்பதான் D பக்கத்துல என்னால A போட முடியும். புரியுதா? இந்த இடத்துல எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வந்துச்சு. D இங்க போட்டு E இங்க போடலாம். இல்ல D இங்க போட்டு E இங்க போடலாம். அதே இது நான் D இங்க போட்டிருந்தேன் அப்படின்னா என்னால இந்த லைன்ல இருக்கக்கூடிய A பிளேஸ் பண்ண முடியாது. அதனால நான் D இங்க போட்டு E இங்க போடுறேன். A is an immediate neighbor of D சொல்லிட்டாங்க. So A is an immediate neighbor of D and C. A வந்து D பக்கத்துலயும் C பக்கத்துலயும் இருக்கான். A வந்து D பக்கத்துல போட்டுட்டேன். அப்ப இங்க C போட்டேன் அப்படின்னா A வந்து C பக்கத்துலயும் வந்துருவான். D பக்கத்துலயும் வந்துருவான். இந்த பஸ்ல நான் கரெக்டா சால்வ் பண்ணிட்டேன். என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சு? ஒன்னாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு பஸ்ல நான் சால்வ் பண்ணிட்டேன். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? Who is opposite to B? Bக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. Bக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? C இருக்காங்க. அப்போ 1 வச்சு மட்டுமே எனக்கு ஆன்சர் பண்ண முடியுது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்? இங்க ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1 alone sufficient to answer the question. ஓகேவா? சோ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிரலாம். 2 alone sufficientங்கறத நாம எலிமினேட் பண்ணிரலாம். ஓகேவா? The information given in both statement 1 and 2 together. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாதான் ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லிருக்காங்க. எலிமினேட் பண்ணிரலாம். The information given in both 1 and 2 together is not sufficient to answer the question. ரெண்டையும் மெர்ஜ் பண்ணாலும் ஆன்சர் வராதுன்னு சொல்லிருக்காங்க. இதையும் நான் எலிமினேட் பண்ணிரலாம். ஓகேவா? அப்ப கொடுத்திருக்க 4 ஆப்ஷன்ல 3 எலிமினேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணல? கண்டுபிடிக்காமலே ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிரலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுல பாருங்களேன் 4 ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. 4ல 3 எலிமினேட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்குது இந்த 1 மட்டும்தான். அப்ப இதுதான் கரெக்ட்னு நான் சொல்லிரலாமா? ரெண்டாவது இருக்கதை கண்டுபிடிக்க வேண்டாம். நமக்கு எக்ஸாம்ல டைம் சேவ் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம டைமை சேவ் பண்ணணும். இப்ப ரெண்டாவது உள்ளதை மட்டும் வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியுதான்னு நான் பார்க்க போறேன். D sits to the immediate right of B. சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் 6 பேர் போட்டுக்கிறேன். Dயும் Bயும் பக்கத்துல வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ Dயும் Bயும் பக்கத்துல. Who sits to the immediate right of E? ஈயோட இமிடியேட் ரைட்ல யார் வருவான்? B வருவான். ஈயோட இமிடியேட் ரைட்ல B போட்டுட்டேன். Dயும் Bயும் பக்கத்துல. சோ D இங்க போட்டுட்டேன். F is an immediate neighbor of Eன்னு சொல்லிட்டாங்க. சோ E பக்கத்துல F போட்டாச்சு. ஓகேவா? மீதி காலியா இருக்க இடத்துல நான் யாரை போடணும்? Aயையும் போடலாம், Cயையும் போடலாம். அப்படிதானே? இங்க A போட்டு இங்க C போடலாம். அப்படி இல்லைன்னா இங்க C போட்டு இங்க A போடலாம். ஓகே. இப்ப எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னன்னா Bக்கு ஆப்போசிட்ல யார் வருவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் வரைஞ்ச படம் இதுதான். இதுல பாருங்க Bக்கு ஆப்போசிட்ல Aயும் வரலாம் அல்லது Cயும் வரலாம். என்னால அக்யூரேட்டா ஆன்சர் பண்ண முடியுதா? முடியல. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வச்சு என்னால ஆன்சர் பண்ண முடியாது. 1 alone sufficient to answer the question. 2 alone not sufficient to answer the question. ஓகேவா? அப்ப ஆப்ஷன் A தான் கரெக்ட்னு சொல்லிரலாம். ஓகே. நான் மேல எக்ஸ்பிளைன் பண்ணதுலே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப F என்பவர் சோ உங்களுக்கும் அதே தான் அப்படியே தமிழ்ல கொடுத்திருக்காங்க. சோ ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. 6 மெம்பர்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க? F என்பவர் B இன் இடதுபுறத்தில் 2வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். B யோட செகண்ட் லெஃப்ட்ல. ஓகேவா? B யோட செகண்ட் லெஃப்ட்ல யார் வரணும்? F வரணும். ஓகேவா? B என்பவர் D மற்றும் E இன் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? சோ அப்போ D ஃபர்ஸ்ட் B யோட செகண்ட் லெஃப்ட்ல F போட்டுறலாம். B வந்து D பக்கத்துலயும் E பக்கத்துலயும் வரணும். ஒன்னு D எங்க போட்டு E எங்க போடலாம். இல்ல D எங்க போட்டு E எங்க போடலாம்.
அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏ என்பவர் டி மற்றும் சி யின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப கண்டிப்பா டி இங்க தான் போட்டாகணும், இ இங்க தான் போட்டாகணும். அப்ப ஏ இங்க போட்டுறலாம், சி இங்க போட்டுறலாம். ஓகேவா? ஏன்னா ஏங்கிறவன் டி பக்கத்துலயும் வரணும், சி பக்கத்துல வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எனக்கு 1வது ஸ்டேட்மெண்ட் வச்சுமே ஆன்சர் பண்ண முடியுது. இத வச்சு மட்டுமே என்னால ஆன்சர் பண்ண முடியுது. 1 alone sufficient to answer the question. 2வது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஏன் ஆன்சர் பண்ண முடியலங்கிறத நான் சொன்னேன். அதுல படம் எப்படி வந்துச்சுன்னா, இங்க எனக்கு பாசிபிலிட்டி வந்துச்சு. ஒண்ணு இங்க ஏ இங்க சி, இல்ல இங்க சி இங்க ஏங்கிற மாதிரி வந்துச்சு. அதனால 2வது ஸ்டேட்மெண்ட்டை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு ஆன்சர் என்னன்னா 1 alone sufficient to answer the question. ஓகே. Observe the figure. Distance between the two centers AB is. நம்ம ஜியோமெட்ரி கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். கொடுக்கப்பட்ட படத்தை உற்று நோக்கவும், AB மையங்களுக்கு இடைப்பட்ட தொலைவை காண்கவும். ஓகேவா? படத்தை நல்லா பாருங்க. இந்த மாதிரி 2 சர்க்கிள் கொடுத்திருக்காங்க. ஓகே. சோ அதன் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, அதாவது இந்த ஏபியோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவு கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு. சோ 2 வட்டம் இருக்கு. இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம். இந்த வட்டத்தையும் தொட்டுட்டு வரைகிறதுனால இது பேரு என்ன பேரு? தொடுகோடு, டான்ஜென்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த டான்ஜென்ட் இருக்கு இல்லையா, அந்த டான்ஜென்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சோ டைரக்ட் காமன் டான்ஜென்ட், இந்த ரெண்டுக்கும் பொதுவான தொடுகோடு இந்த டான்ஜென்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ரூட் ஆஃப் distance between the centers. Okay, distance between the centers the whole square minus R1 minus R2 the whole square. நான் சொல்றது புரியுதா? இது ஒரு ஃபார்முலா ஜியோமெட்ரி கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ அந்த டான்ஜென்ட்டோட லென்த் இருக்கு இல்லையா, டான்ஜென்ட்ங்கிறது என்னது? தொடுகோடு. வட்டத்தை தொட்டுக்கிட்டு போறதுனால அது பேர தொடுகோடுன்னு வச்சிருக்காங்க. அப்ப டான்ஜென்ட்டோட நேம் என்ன? சிடி தான் டான்ஜென்ட். அந்த சிடி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ரூட் ஆஃப் distance between the centers. சென்டர்ஸோட டிஸ்டன்ஸ் என்னது? ஏங்கிறது வட்டத்தின் மையம், இது வந்து இந்த வட்டத்தின் மையம் பி. அப்ப distance between the centers என்னது? ஏபி. அப்ப ஏபி ஸ்கொயர் மைனஸ் இதோட ரேடியஸ் இருக்கு இல்லையா, R1. இது R1 எடுத்துக்கோங்க, இது R2 எடுத்துக்கோங்க. இல்ல இத R1 இத R2 எடுத்தாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். R1 minus R2 the whole squareக்கு ஈக்குவல். புரியுதா? இது நான் ஜியோமெட்ரி கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கேன். பேசிக் தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சிலபஸ் எல்லாமே தரோவா சொல்லி கொடுத்திருக்கோம். பேட்ச் வைஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல ஜாயின் பண்ணிட்டு அதுல படிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸுக்கு வாங்க. ஓகேவா? இப்ப சிடியோட வேல்யூ என்னது? 12 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர். ஏபியோட வேல்யூ என்னது? அதைத்தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மையங்களுக்கு இடையே உள்ள தூரம் தான் கேட்டிருக்காங்க. மையங்களுக்கு இடையே உள்ள தூரம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் தான் ஏபி. அப்ப ஏபி ஸ்கொயர் மைனஸ் R1 minus R2. அப்ப 3 minus 8 the whole square. அப்படிதானே? R1 வந்து 3, R2 வந்து 8. 3 minus 8 the whole square. 3 minus 8 the whole square னு போட்டுறலாம். 12 equal to root of AB square minus 3 minus 8 எத்தனை? minus 5. minus 5 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? plus 25. இது வெளியே உள்ள மைனஸ். அப்ப minus 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25ன்னு போட்டுறலாம். அப்ப எனக்கு 12 equal to root of AB square minus 25. ஓகே, இப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. 12 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 25 த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்கும். ஸோ இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும். அப்ப ஏபி ஸ்கொயர் 12 ஸ்கொயர் எத்தனை? 144 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் மைனஸ் 25 இருக்கும். மைனஸ் 25 இங்க கொண்டு வந்துட்டோம்னா பிளஸ் 25 மாறும். 144 பிளஸ் 25 உங்களுக்கு என்ன வரும்? 169. ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு 169. இதுல இருந்து ஏபியோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. அப்ப ஏபியோட வேல்யூ என்னது? 13 சென்டிமீட்டர். 13ங்கிறது ஆப்ஷன் பி, சாரி ஆப்ஷன் சி. ஓகேவா? 13ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? சிம்பிளா இந்த ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துரும். இதுல எது கொடுத்தனாலும் எதுனாலும் கேட்பாங்க. ஒன்னு டான்ஜென்டோட லென்த் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, என்ன கொடுத்துருவாங்க? சென்டருக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ரேடியஸ் கொடுத்துட்டு டான்ஜென்டோட லென்த் என்னன்னு கேட்பாங்க. ஓகே, சோ இல்லனா ரேடியஸ் என்னன்னு கேட்பாங்க. R1 என்ன இல்ல R2 என்னன்னு கேட்பாங்க. சோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்க? which of the following letter cluster will replace the question mark. இங்க என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். பின்வரும் எழுத்து தொகுப்புகளில் கொடுக்கப்பட்ட வரிசையில் கேள்விக்குறிக்கு பதிலாக வரக்கூடியது என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். XEJTUHMQ. அடுத்து என்ன வருங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு பார்த்ததுமே ABCD எழுதிருங்க. அப்படி இல்லைன்னா ஏனா 1, பினா 2,
Cனா 3ங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? XEJT இருக்கு. Xல இருந்து எங்க போறாங்க? Uவுக்கு போறாங்க. Xல இருந்து Uக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? X வந்து 24th பிளேஸ்ல இருக்கு. U வந்து எங்க இருக்கு? 21ல இருக்கு. ஸோ 24ல இருந்து 21 போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? -3 எடுக்கணும். Oல இருந்து Lக்கு போறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? 15 - 3. புரியுதா? O வந்து 15வது இடத்துல இருக்கு. L வந்து 12வது இடத்துல இருக்கு. -3 எடுக்கணும். அப்ப Uல இருந்து -3 எடுக்கணும். U எங்க இருக்கு? 21வது இடத்துல இருக்கு. 21 - 3 என்னது? 18. 18வது இடத்துல என்ன இருக்கு? 6 இருக்கு. அப்போ வரக்கூடிய ஆன்சர் எதுல ஆரம்பிக்கும்? 6ல ஆரம்பிக்கும். அப்ப 6ங்கிறது ஆப்ஷன் A, ஆப்ஷன் C, ஆப்ஷன் Dல 6 இருக்கு. ஒரு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடியும். அடுத்து Eல இருந்து எங்க போயிருக்காங்க? Hக்கு போயிருக்காங்க. Eல இருந்து Hக்கு போகணும்னா 5 + 3. ஓகே, 5 + 3 எடுத்திருக்காங்க. அப்ப அடுத்து Hல இருந்து +3 எடுத்தீங்கன்னா 8 + 3 என்னது? 11. 11th பிளேஸ்ல என்ன இருக்கு? K இருக்கு. அப்ப இங்க Lன்னு கொடுத்ததுனால இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது Aயும் Cயும் மட்டும்தான். ஸோ அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? Jல இருந்து Mக்கு போயிருக்காங்க. Jல இருந்து Mன்னா 10 + 3 13. அப்ப M + 3 13 + 3 16. 16th பிளேஸ்ல என்ன இருக்கு? P இருக்கு. அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடியது உங்களுக்கு என்ன வரும்? Pன்னு வரணும். ஆனா இங்க Qன்னு கொடுத்திருக்காங்க. எலிமினேட் பண்ணிரலாம். RKP. ஓகே, அப்ப இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட்னு சொல்லிரலாம். ஓகே, அடுத்து உள்ளது என்னன்னு பார்த்தா T - 3யா? T - 3 கரெக்ட் தானே? 20 - 3 17. ஸோ T - 3. அப்போ அடுத்து உள்ள லாஜிக் என்ன அப்படின்னா -3. புரியுதா? கரெக்டா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி ஈஸியா இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகே, இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, SSC எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வந்திருக்க NTPC எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாது. எனக்கான கிளாஸஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட், எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் ஃபுல் கைடன்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல NTPCக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் 3 வாரத்துக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப செகண்ட் செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்க என்னென்ன படிக்கணுமோ அதுக்கான பிளான் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம். அதுக்கான கிளாஸஸும் கையில கொடுத்துருவோம், மெட்டீரியல்ஸும் கையில கொடுத்துருவோம். அந்த வாரத்தோட இதை முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து செகண்ட் வீக்குக்கான பிளான் கையில கொடுப்போம். ஓகேவா? இதே மாதிரி டிசம்பர் எண்ட்ல பாத்தீங்கன்னா அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கும் உங்களுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த கிளாஸஸ் எல்லாமே கவர் ஆகிரும். ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா நவம்பர் 5ல இருந்து 2500. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஒரு டைம் நீங்க ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ், எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிடுவோம். மெட்டீரியல்ஸும் PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருப்போம். வாரம் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருப்போம். இதுல டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும், SSCல என்ன போஸ்ட்லாம் இருக்கு, அதுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் SSC, ரயில்வே, பேங்கிங் எல்லாமே ஒரே இதுல வர்ற மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்கோம். கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. இப்பதான் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இதுதான் நமக்கு டீமோட வாட்ஸ்அப் நம்பர். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றீங்கன்னா இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன், ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பத்தியோ இல்ல கிளாஸஸ் பத்தியோ எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். அதே மாதிரி குரூப் டிக்கு நான் டெஸ்ட் வேணும், டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 399. ஓகேவா? ஸோ 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டெஸ்ட் பேட்சுக்கு அக்சஸ் கொடுத்துருவாங்க. நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருங்க. சக்சஸ் நமக்கு தான். இப்பவே படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? தேங்க்யூ.